Dear 12th standard students, I am Metro Karnagaran. In PTA model question paper 6, 46A, it's a 5-mark question. The curve y is equal to x square minus 2 whole square plus 1 as a minimum point at P. First in the curve பற்றி investigate பண்ணுவோம். நம்ம curve வந்து y is equal to x minus 2 whole square plus 1 கொடுத்துருக்காங்க. plus 1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போது y minus 1 இந்த பக்கம் வந்துடும். இந்த பக்கம் x minus 2 whole square. அப்போ x minus 2 whole square is equal to y minus 1 எதுக்கு மேட்ச் ஆகும்னா x minus h whole square is equal to 4a into y minus kக்கு மேட்ச் ஆகும். அப்போ இந்த சம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா h, k யாருன்னு பார்த்தீங்கன்னா h வந்து 2, k வந்து 1. இதுதான் வெர்டெக்ஸ் ஆக்சுவலாக வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஏன் சார் இது பேர் வெர்டெக்ஸ் சொல்கிறீங்க? ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பேரபோலா. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay என்பது ஒரு பேரபோலாவோட ஈக்குவேஷன். அதனால் நம்ம டயக்ராம் பேரபோலாவாக தான் இருக்கும். அப்பா டவுனா லெஃப்டா ரைட்டா, எக்ஸுக்கு பவரில் 2, எக்ஸ் பவருக்கு 2 வந்தாலே, எக்ஸுக்கு பவரில் 2 வந்தாலே படம் உங்களுக்கு ஒய் ஆக்சிஸில் தான் இருக்கும். ஒன்று அப்பு இல்லை டவுன். பாசிட்டிவ் சிம்பிள் வந்துட்டாலே அப்போ டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஆனால் எது வழியாக பாஸ் ஆகும்னா 2,1 வழியாக பாஸ் ஆகும். இது 1, இது 2, இது 1, இது 2ன்னு வச்சுக்கிட்டா இதான் என்னுடைய 2,1. இந்த வெர்டெக்ஸ் வழியாக தான் நம்ம பேரபோலா பாஸ் ஆகும். இப்படி தான் பேரபோலா பாஸ் ஆகும். இப்போ பேரபோலா ஓப்பன் அப்வர்ட்ஸ்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? பாசிட்டிவ், எக்ஸுக்கு பவரில் 2 இருந்ததுன்னா படம் ஒய் ஆக்சிஸ் பக்கம் தான் இருக்கும். இப்போ ஒய் ஆக்சிஸ் டைரெக்ஷனில் தான் இருக்கும். அப்பு இல்லை டவுனு. பாசிட்டிவானதுனால அப்பு. இந்த வெர்டெக்ஸ் இந்த பாயிண்ட்டை வச்சு இந்த 2வையும் 1ஐயும் வச்சு வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன். அது வழியாக பாஸ் ஆகிடுச்சு. அதுதான் உங்களுடைய மினிமம் பாயிண்ட்டாக இருக்கும். ஆல்வேஸ் த வெர்டெக்ஸ் வில் பி த மினிமம் பாயிண்ட். அதனால் இந்த வெர்டெக்ஸை நான் பின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் மை பி. இதுதான் என்னுடைய பி. ஓகே, அப்போ வெர்டெக்ஸ் இஸ் ரெடி. இதுதான் என்னுடைய மினிமம் பாயிண்ட்டாக இருக்கும். வெர்டெக்ஸ் தான் என்னுடைய மினிமம் பாயிண்ட்டாக இருக்கும். ஆஃப்டர் ஃபைண்டிங் த வெர்டெக்ஸ் மினிமம் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன் நான். ஃபைண்ட் த ஏரியா பவுண்டட் பை த கர்வ் அந்த கார்டு PQ. இங்கே ஏதோ ஒரு கார்டு PQன்னு ஒன்று வந்துருக்குது. அது இந்த டைரெக்ஷனில் இருக்குதா இந்த டைரெக்ஷனில் இருக்கலாம் எனக்கு தெரியாது. அதை நான் கண்டுபிடிச்சி ஆகணும். ரைட்டா? சரி, இப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்லோப் ஆஃப் PQ இஸ் 2ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்லோப் ஆஃப் PQனா ஸ்லோப்னா M, 2ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. சரி, நான் ஈக்குவேஷன் ஆஃப் PQ ஃபஸ்ட் எழுதுகிறேன். ஈக்குவேஷன் ஆஃப் PQ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் எப்போதுமே 10th படிச்சிருப்போம். y is equal to mx plus c தான் இருக்கும். y is equal to mோட ஆன்சர் தான் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ 2x plus c தான் உங்களுடைய PQவோட ஈக்குவேஷன். இதில் c கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கார்டு P வழியாக தான் பாஸ் ஆகிருக்குது. அந்த கார்டு இந்த டைரெக்ஷனில் இருக்கா இந்த டைரெக்ஷன் இருக்கான்னு தெரியாது எனக்கு. சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு கார்டு மட்டும் நான் வரைகிறேன். இந்த டைரெக்ஷனில் வரைஞ்சிருக்கேன், செக் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கார்டோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது கார்டு PQ பாசஸ் த்ரூ 2,1 வழியாக பாஸ் ஆகுது இந்த கார்டு. இதோட ஈக்குவேஷன் தான் இதோ இருக்குது. y is equal to 2x plus c. அப்போ இந்த ஈக்குவேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். சியோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணிங்க. எக்ஸுக்கு பதில் ஒய்க்கு பதில் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 1 is equal to 2 into 2 plus c. இப்போ 1 is equal to 4 plus c. 4 இந்த பக்கம் வந்தால் 1 minus 4 is equal to c. c is equal to minus 3. Therefore equation of PQ என்ன கிடச்சிருக்குன்னா எனக்கு y is equal to 2x minus 3. Fine. Equation of PQ ready. இப்போ PQவோட ஈக்குவேஷன் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இது எந்த பாயிண்டில் கட் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சாகணும். இது எந்த பாயிண்டில் கட் ஆச்சு? இந்த பாயிண்ட் 2,1. இந்த பாயிண்ட் என்னன்னு தெரியாது. இது தெரிஞ்சால் தான் நம்ம ஏரியா கண்டுபிடிக்க முடியும், இன்டகிரேஷனுக்கே போக முடியும். இது வரைக்கும் நம்ம இருக்கிறது எல்லாமே அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில் தான் இருக்கும். கோஆர்டினேட் ஜியோமெட்ரி தான் ஓடிங்க இருக்குது. ஒன்றும் நம்ம இன்டகிரேஷனுக்கு வரவே இல்லை, ஏரியா கண்டுபிடிக்கவே இல்லை. இப்போ லோயஸ்ட் பாயிண்ட்டு வெர்டெக்ஸ் மூலிமா கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பேரபோலா ஓப்பன் அப்போர்டுன்றது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay ஸ்டைலில் இருக்கிறதுனால பேரபோலா ஓப்பன் அப்போர்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். y is equal to mx plus cயில் m அவங்களே கொடுத்துட்டாங்க. c கண்டுபிடிக்கிறதுக்கு 2,1 யூஸ் பண்ணி cயும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ கர்வையும் இதையும் சால்வ் பண்ணாதான் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு இதை வச்சுக்கிறேன். நம்ம கர்வோட ஈக்குவேஷன் தவிர்க்கு பாருங்கள். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன். இதையும் நீங்கள் சால்வ் பண்ணாதான் Q பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அப்போ you have to solve
ஈக்குவேஷன் 1 and 2. கர்வோடைய ஈக்குவேஷனையும் லைனோட ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். கர்வோட ஈக்குவேஷன் தோருக்கு பாருங்கள், லைனோட ஈக்குவேஷன் தோருக்கு பாருங்கள். எப்படி சால்வ் பண்ணுறது? ஒய்யோட வேல்யூ தோருக்குதா, அப்படியே எடுத்துமே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டிடியூட் 2 in 1 அப்படி போட்டாலே சால்வ் ஆகிடும். சப்ஸ்டிடியூட் 2 in 1 போட்டாலே சால்வ் ஆகிடும். அப்போ எப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஒய்யோட ஆன்சர் 2x minus 3 is equal to x minus 2 whole square plus 1, right? 2x minus 3 a minus b whole square formula, a square minus 2ab plus b square plus 1. அதுக்கு அடுத்தது 2x minus 3 is equal to x square பண்ணிங்கன்னா x square minus 4x, 2 square is 4 plus 1. எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க. இப்போ 2x square minus 4x, இந்த பக்கம் வந்தால் minus 2x, இது ஒரு 5 ஒன்று இருக்குது, plus 3 இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா அப்போ x square minus 6x plus 8 is equal to 0. ப்ராடக்ட் சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் 8 மைனஸ் 6, 4 2s are 8, மைனஸ் மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 8 வரும், ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 6. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆன்சர் வரும். ஆல்ரெடி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 வரைக்கும் பாருங்கள், இதான் எக்ஸோட வேல்யூ. அப்போ க்யூவில் எக்ஸோட வேல்யூ ரெடி உங்களுக்கு எவ்வளோன்னா 4, கமா சம் ஒய். எனக்கு ஒய் பற்றி இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஏன்னா நான் ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு எக்ஸோடைய பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏரியா பிட்வீன் கேட்டிருக்காங்க, இந்த ப்ளூவில் ஷேட் பண்ணுறேன் பாருங்கள், இதான் நான் கண்டுபிடிக்கணும். என்னோடய லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 1, இந்த இடம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. Therefore I have to find the area between 2 to 4 between the curves, line and this parabola. அப்போ required area is equal to integration of x is equal to 2 to x is equal to 4, 2 to 4, y1 minus y2 dx. யார் y1? y1 என்றால் upper partனா straight line. இந்த இடத்துல straight line ஓட ஈக்குவேஷன் வரணும். இந்த இடத்துல y2னா curveோட ஈக்குவேஷன், curveனா பேரபோலாவோட ஈக்குவேஷன் வரணும். அப்போது இன்டகிரேஷன் பார்ட்டுக்கு வந்தாச்சு. 2 to 4 y1 minus y2 இன்டகிரேட் பண்ண போகிறோம். அப்பர் கர்வ் மைனஸ் லோயர் கர்வ் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ கலர் ஷேட் லைன் கண்டுபிடிச்சிடலாம். how to integrate? We will start our integration. Required area A is equal to x is equal to 2 to 4 y1 னா straight line. இந்த வரைக்கும் பாருங்கள், straight line 2x minus 3, right? minus y2 is parabola அது மேலே இருக்குது பாருங்கள், x minus 2 whole square plus 1, right? plus 1 dx. அப்போ 2 to 4 2x minus 3 minus a minus b whole square, a square minus 2ab plus b square plus 1 dx. 2 to 4 2x minus 3 minus உள்ளார கொண்டு போங்க, minus x square plus 2 2s are 4x, 2 square is 4, இந்த மைனஸ் உள்ளார வந்தால் minus 4 ஆகிடும். இது ஒரு minus 1 dx, right? dx. இங்கேயும் ப்ராக்கெட் ரிலீஸ் பண்ணிடலாம். நீங்கள் இங்கேயும் ப்ராக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணிடலாம் ஈஸியாக. அப்போ இன்டகிரேஷன் 2 to 4 எக்ஸ் ஸ்கொயர் பார்ட்டி எழுதிடுறேன், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கப்புறம் எக்ஸ் பார்ட்டி பார்த்தீங்கன்னா தோ ஒன்று. இப்போ 4x ப்ளஸ் 2x இஸ் 6x. அப்புறம் நம்பர் பார்ட்டி பார்த்தீங்கன்னா minus 5, தோ ஒரு minus 3, அப்போது minus 8 dx. இன்டகிரேட் பண்ணிடலாமா? பவரில் 2 இருந்ததுன்னா 1 ஆட் பண்ணி அதே நம்பரை கீழே போடணும். இங்கே பவரில் 1 இருக்குது, 1 ஆட் பண்ணி அதே நம்பரை கீழே போடணும். வெறும் 8 வந்தால் எக்ஸ் போட்டுக்கணும். 2 to 4. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போது மைனஸ் ஆஃப் 4 cube, இது மைனஸ் எக்ஸ் கியூப். இது ஆக்சுவலாக மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்றதுனால இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ மைனஸ் 4 cube by 3, இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே விட்டுருங்க. ப்ளஸ் 6 into எக்ஸ் ஸ்கொயர்னா 4 square by 2 minus 8 into 4. upper limit is over, minus lower limit. 2 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 cube by 3
plus 6 into 2 square by 2 minus 8 into 2. Next stage is equal to, இங்கே simplification இங்கே continue பண்ணுறேன் நான், x square minus 64 by 3 plus 6 into 4 square na 16 by 2, 8 4s are 32. Upper limit முடிஞ்சிருச்சு, minus lower limit. Lower limit is minus 8 by 3, minus 8 by 3, 2 2s are 4, அப்போ 6 into 4 by 2 minus 8 2s are 16. இப்போ minus 64 by 3, இந்த 2 tables இதை cancel பண்ணிடுறேன், 3 times வரும், 3 into 16 is 48 minus 32. Minus உள்ள எடுத்துன்னு போகிறேன், plus 8 by 3, இதுவும் cancel ஆச்சுன்னா 2 times, 6 2s are 12, minus போது minus 12, இது minus minus என்ன plus 16, right? இது ரெண்டுத்தையும் பாருங்கள், இது ரெண்டுத்துக்கும் LCM is 3, LCM is 3, அப்போ minus 64 plus 8 சேர்த்துக்கலாம், minus 64 plus 8 சேர்த்துக்கலாம். இங்கே உங்களுக்கு ப்ளஸ் பார்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 48 ஒன்று இருக்குது, 48 ஒன்று இருக்குது, 16 ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 5 64 வரும். மைனஸ் பார்ட்டி பார்த்தீங்கன்னா மைனஸ் 32 ஒன்று இருக்குது, மைனஸ் 12 ஒன்று இருக்குது, இப்போ மைனஸ் 44 வரும். அப்போ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ கெட் 20. அப்போ இது மட்டுமே உங்களுக்கு ஒரு 20 வரும், 20 வரும். The last simplification will be is equal to, இதில் 64ல் நீங்கள் 8 மைனஸ் பண்ணிங்கன்னா you will be getting 56 minus 56 by 3, ரைட்டா? 56 by 3 plus 20. Cross multiply பண்ணிடலாம், minus 56 plus 20 into 3 is 60, 60 by 3. இப்போ 60ல் 56 போச்சுன்னா you will be getting 4 by 3 square units will be the required area for this problem. Okay, upper limit minus lower limit அப்படியே simplify பண்ணிக்கிட்டே வாங்க, you will be getting an answer of 4 by 3. Okay, thank you.